வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதம் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க நம்மளது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கார், கொஞ்சம் கோவம் டென்ஷன்லாம் இருக்கும். அடுத்த மாதம்லாம் சூரியன் மூவ் ஆகிடுவார். அடுத்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டெல்லாம் வந்து சூரியன் புதன்லாம் இருக்குது. சூரியன் புதன்னாவே புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நம்ம யோசிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிப்போம். இப்போ 2ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்குன்னா பணம் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாலாம் கொஞ்சம் தெளிவாக யோசிப்பீங்க. தெளிவாக யோசித்து ஸ்கெட்சு போட்டு பண்ணுவீங்க. இது ஒன்று. 3ஆம் வீட்டிலலாம் வந்து குரு சுக்கிரன் இருக்காங்க. குரு சுக்கிரனும் நல்ல யோகத்தை தரும். சரிங்களா? ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வந்து நல்லா வின் பண்ணுவீங்க. ஸோ முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு, தனஸ்தானம் நல்லாயிருக்கு. அப்போது முயற்சியும் நல்லாயிருக்கு, தனமும் நல்லா இருக்குன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, இல்லை பைக் வாங்க போகிறீங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து படம் வாங்க போகணும், படம் பார்க்கணுன்னாவே அத்தனை ரிவ்யூ பார்க்குறோம். நம்ம வீடு வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு எவ்வளோ தேடுவோம். அதெல்லாம் முயற்சி தானே. அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். அதேமாரி கையில் காசும் வரும். அழகாக எது வாங்கணுமோ வாங்குங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எதில் பணம் போட்டால் வளரும்ன்றதை செக் பண்ணிவிட்டு, ஜோதிடத்தில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜெயிக்கிறது பல மடங்கு உறுதி. இது ஸோ பணம் விஷயம்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல வீடு வாங்குகிறேன், அடுத்து நான் கல்யாணம் தான். கல்யாணத்துக்கும் டைம் சூப்பராக இருக்குது. நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம், மேஷத்துக்கெல்லாம் கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய மேஷக்காரங்க கல்யாணம் நடந்துச்சு. நம்மளது பார்த்தே நிறைய கிளைண்ட்ஸுக்கு நடந்துச்சு. இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிவிடுங்க. கல்யாணத்துக்கு யோகம் வந்து இன்னமும் சூப்பராகவே இருக்குது. ஒன்று. இன்னொன்று, யாராவது ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கல்யாணத்தாக மாற்றிடுங்க. இப்போ இது வந்து மேஷக்காரங்களை விட மேஷக்காரங்களை லவ் பண்ணுறவங்களுக்கு இதில் மெயினாக சொல்லணும். ஏன்னா ரொம்ப கோவக்காரங்க, அடிக்கடி கோச்சின்னு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் கல்யாணம் அந்த கால் கட்டுன்றது மெயினாக மேஷத்துக்கு தான் வேணும். அதுவும் மேஷம்னா லக்கிங்க. உண்மையை சொல்ல போனால் மேஷம் லக்கி. ஏன்னா காலபுருஷத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்க அப்படியே 7 யாருன்னு பார்த்தா சுக்கிரன் துலாம் வரும். அதனால் இவங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு வரவங்க பார்த்தா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது மேஷத்துக்கு சந்தோஷம். ஏன்னா உங்களை வந்து வழி நடத்த ஒரு ஆள் வேணும், அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லவ்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இந்த கல்யாணம், லவ், இதுக்கெல்லாம் வந்து நல்ல செலவும் ஆகும். அந்த உதவிகள், பொருள் உதவிகள்லாம் உங்களுக்கு நல்லாவே வரும். அதாவது உங்களுக்கு வர காலகட்டங்கள்லாம் எப்படின்னா, நீங்கள் வெளியே ஏதாவது காசு கொடுத்துருந்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வர நேரம். ஏன்னா மேஷம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது கஷ்டம்னு சொன்னால் அவங்ககிட்ட பணம் இருந்தால் பணம் கொடுப்பாங்க, இல்லை உழைப்பு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சில டைம் அவங்களுக்கு வரும், சில டைம் வராது. இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படின்னா திரும்பி வரும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர மாதங்கள் எல்லாமே அது இப்போவே ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளியே எதனா கடன் கொடுத்துருக்கீங்க, வாங்கணும், இல்லை உங்கள் சொத்து வாங்கணும். முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃப், உங்களுடைய துணைவி இல்லை துணைவியார், அவங்க சைட்லேருந்து எதனா பணம் வரணும், சொத்துக்கள் வரணும், அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணலாம். வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரியா?
இன்னொன்று, நீங்கள் யாராவது தொழில் செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸும் நல்லா வரும், நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ப்ராஃபிட் வரலன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள். அது ராகு பகவான் இருக்கிறதுனால சில டைம் ப்ராஃபிட் வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது. கருப்பு உளுந்துலாம் கையில் வச்சுக்கோங்க. இல்லை வாரத்துக்கு ஒரு 2 தடவை கருப்பு உளுந்து வந்து தோசையிலையோ இட்லியோ ஏதோ ஒரு விதத்தில் கருப்பு உளுந்து உங்கள் வயிற்றுல போகணும். அது போக போக ராகு பகவான் நல்ல பேலன்ஸ் ஆகும். ஒன்று தெய்வமாக பார்க்கலாம், இன்னொன்று கிரகமாக பார்க்கலாம். கிரகமாக பார்த்தீங்கன்னா அந்த சில வீட்டிலையே நம்ம கிச்சன்லேயே நிறைய தானியங்கள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணாலும் இந்த கிரகங்கள் நல்ல பேலன்ஸ் ஆகும். அது ராகு பகவானுக்கு கருப்புலேருந்து சாப்பிட்டுட்டு வாங்க, லைஃப் வந்து சிறக்கும். நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா அதை சொன்ன மேஷத்துக்கு வந்து நம்ம பஞ்சாயத்தில் மாற்றத்தை விட ஊருக்காக போய் நின்று பஞ்சாயத்தில் மாற்றது தான் ஜாஸ்தி. ஊரில் இருக்கவங்களுக்கு மச்சான் இங்கே வாடா பிரச்சனைனா நம்ம டபக்குன்னு ஓடிடுவோம். சம்மந்தமே இல்லாதவங்க கூப்பிட்டா கூட அவங்களுக்குன்னு போய் ஓடுவோம். அதில் தான் பிரச்சனை மாட்டுறீங்க. இப்போ வந்து நம்ம வீரத்தை காட்டுற நேரம் கிடையாது. அதுவும் முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல வீரத்தை காட்டுற நேரம் கிடையாது. அமைதியாக இருங்க. நம்ம வந்து சாதிக்கிற நேரம். எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவோ நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல ஜெயிச்சுட்டு வரலாம். அதேமாரி குடும்பத்துலேயும் அதேமாதிரி தான். பசங்கக்கிட்டேயும் சில பேர்லாம் மேஷம் வந்து பாசம் எவ்வளவு காட்டுறாங்களோ அவ்வளவும் அடிக்கவும் செய்வாங்க குழந்தைங்களை. சில பேர் வீட்டிலலாம் அப்பா இருப்பார், அப்போ வந்து பெல்ட்டு, இப்போ யாரும் அடிக்கிறது இல்லை. நாங்களாம் பெல்ட்டு சீப்பு எல்லாத்துலேயுமே அடி வாங்கியிருக்கோம். நல்லா அடிப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஐஸ்கிரீமும் வாங்கி தருவாங்க. அதெல்லாம் பக்கா மேஷம். சரிங்களா? அதனால் இந்த குழந்தைங்க கிட்ட இப்போ டென்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் பொறுமையாக வெளியே போயிட்டு அங்கே உக்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டோ ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. குழந்தைங்க கிட்ட கோவத்தை காட்டாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருக்க ஆஃபீஸு வீடு ரெண்டுத்துலேயுமே சந்தோஷம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகுங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயினாக தவம் யோகா பண்ணி நல்லது. நம்ம மேஷம் அவ்வளோ சீக்கிரம் உட்கார மாட்டோம். தவம் பண்ணுறதுலாம் 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடம் உட்கார மாட்டோம். ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இப்போ அதான் சொன்னேன், இப்போ முருகன் கோயிலில் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, முருகன் வந்து பால் குடம் எடுக்க சொன்னாரா, வேல் குத்த சொன்னாரான்லாம் கேட்பாங்க. என்னென்னா எல்லா ராசிக்காரங்களும் வருவாங்க முருகன் கோயிலுக்கு. எல்லாரையும் பஜனை பாட சொன்னால் பாட மாட்டாங்க. சில பேருக்கு மிதுன ராசியாக இருந்தால் பஜனை பாட பிடிக்கும், கும்பராசியாக இருந்து தவம் பண்ண பிடிக்கும். மேஷத்துக்குலாம் எப்படின்னா பால் குடம் தூக்குறது, பாத யாத்திரை போகிறது, வேல் குத்துறது, ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். உடம்புல வந்து எனர்ஜி, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுன்றது எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மலை ஏறுங்க. மலை மேலே இருக்கும்போது குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். எங்கெங்கெல்லாம் மலை மேலே இருக்கும் பாத யாத்திரையே நடங்க, மலை மேலே ஏறுங்க. இல்லை கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இப்போ நான் கிரிவலம்லாம் போனேன்னா கோவில் கிட்டலாம் இல்லை, ரொம்ப இப்போலாம் பஸ் ஸ்டாண்ட்லேயே தூரமாகிடுச்சு பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து ஆட்டோலாம் அப்படி கொண்டு நடந்தே போயிடுவேன். எப்படியும் அங்கே போய் நடக்க தான் போகிறோம், இங்கேருந்து நடப்போமேனு ஆரம்பிச்சிடுவேன். அந்தமாதிரி கோவிலுக்கு முன்னாடி இறங்கிட்டு நடங்க. இங்கே ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி பண்ண 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 உங்கள் மனசும் உடலும் ஒருநிலைப்படுத்தும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர் தான். முருகர், வள்ளி தேவானி, இவங்க துர்க்கை அம்மன் இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரு தீபம் போட்டு அரளிப்பூ கொடுத்து தீபம் போட்டு வேண்டிட்டு வாங்க. வைகாசி விசாகம் வருது. இந்த ஃபங்க்ஷனை தவற விடாமல் கண்டிப்பாக போயிட்டு முருகனை போயிட்டு வேண்டிட்டு வாங்க. இந்த கோவிலில் பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலில் போய் வேண்டிட்டு வாங்க. சூப்பராக அமையும் இந்த மாதம். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா
உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சார், கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம், இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்குமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும், அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.